ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு 2005 2006 காலகட்டத்தில் ஒரு 2000லேருந்து 2010 ஒரு காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து ஒரு 17-18 வயசாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அந்த காலேஜ் போய் சேர்ற ஒரு டைம். அப்போ வந்து இப்போ சன் மியூசிக்காக இருக்கக்கூடிய சேனல் வந்து அப்போ வந்து SCV அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து இருந்துச்சு. அதில் வந்து நிறைய பாடல்கள் வந்து போடுவாங்க. அப்போ வந்து கண்டினியூவாக பாட்டு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இந்த பேசி பேசி போடுறாங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டினியூவாக அடுத்தடுத்து பாடல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த 90s கிட்ஸ் நாங்கள் வந்து அனுபவிச்சோம். அந்த பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான பாடல்களாக வந்து இருக்கும். பல பாடல்கள் வந்து நல்ல நடிகர்கள் பாடல்கள், அதாவது பெரிய நடிகர்கள் பாடல்கள், பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட படத்துலேருந்து வந்த பாடல்கள், இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். பட் அந்த விளம்பரமே இல்லாமல், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒரு பெருசாக இல்லாமல், எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு விளம்பரத்தன்மை, அதாவது விளம்பரப்படுத்தாமல் சில படங்கள் வந்து வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் வந்த பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான பாடல்களாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில பாடல்களை எடுத்து இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த பாட்டை கேளுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ மேக் பண்ணுறேன். இந்த வகையில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு என்ன அப்படின்னா 2004 வெளியான அழகிய தீயே அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் வந்து நம்ம பிரசன்னா அவர்கள் தான் ஹீரோ, நவ்யா நாயர் வந்து ஹீரோயினாக வந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ GBUவில் வந்து மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு வராருல, அஜித் சாரை வந்து மச்சான் அப்படின்னு சொல்லுவார்ல, அவர் தான் வந்து பிரசன்னா. அவர் வந்து அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அப்போ வந்து ஒரு பாடல் அதில் வந்து எப்படின்னா, அந்த படத்தோட கதை எப்படின்னா, அவர் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கு வந்து சில முயற்சிகள்லாம் பண்ணுவார். அதில் வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். அந்த டயத்தில் வந்து ஒரு பெண்ணோட சப்போர்ட் மூலியமாக அவர் டைரக்டர் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை வந்து போகும். அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் இவருக்குள்ள சில மாற்றங்கள் நிகழும். அதுக்காக ஒரு பாடல் வந்து அந்த இடத்துல இருக்கும். ரமேஷ் விநாயகம் அவர்களோட இசையில் வந்து அவரே பாடின இந்த பாட்டு விழிகளின் அருகினில் வானம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, வைரமுத்து அவர்களோட வரிகள்ல. விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தொலைவினில் தூக்கம், இது 5 புலன்களிலே. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. பட் ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு படத்துலேருந்து வந்த ஒரு பாட்டு. பட் ஆனால் ரொம்ப இம்பேக்டான பாட்டு. நிறைய பேர் அந்த பாட்டை வந்து கேட்டிருப்பீங்க, பிடிச்சிருக்கும். இப்போ அந்த பாட்டை வந்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் மறுபடி போய் பாருங்க. விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தூக்கம், இது 5 புலன்களின் ஏக்கம், என் ரகசிய அனுபவம் ஓயா அப்படின்னு அந்த பாட்டு வந்து வரும். ரொம்ப மெல்லிய எப்படி சொல்றதுன்னா, ஒரு மெல்லிசான ஒரு வாய்ஸ்ல வந்து பாடின மாதிரி அந்த ஒரு ஃபீலை வந்து இருக்கும். பல இடங்கள்ல அவங்க 2 பேரோட அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நம்ம பிரசன்னா அவர்களோட ஆக்டிங்கும் நவ்யா நாயர் அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப அருமையான பாட்டு. பிரகாஷ்ராஜ் சார் அவர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர். அடுத்ததா வந்து 2வது பாடல் என்ன அப்படின்னா 2002 வெளியான ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்ன அப்படின்னு கூட எனக்கு தெரியல. பட் வந்து ராகவா லாரன்ஸ் இருக்காருல்ல, அவர் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோ. அந்த டான்ஸ் மாஸ்டர் காயத்ரி ரகுராம் அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயின். இந்த படத்தோட இசை, அதாவது மியூசிக் வந்து போட்டது வந்து பரணி அவர்கள். அவருக்கு வந்து 2 பாட்டு, ஒரே பாட்டை வந்து மெயில் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷனா 2 பாடல் வந்து வச்சிருப்பாரு. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டுங்க. ரொம்ப அருமையான பாடல் வரிகளும் கூட. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ படங்களை வந்து டைரக்ட் பண்ணல, தான் அவருக்கு மொதல் படமா என்னன்னு எனக்கு தெரியல சரியா. இந்த படம்லாம் வந்து விளம்பரம் இல்லாமல் அப்படி வந்துட்டு உடனே வெளியான படங்கள். ஆனால் அந்த பாட்டு வந்து அருமையான பாட்டு. அடிக்கடி வந்து நம்ம சன் மியூசிக்கில் வந்து கேட்கக்கூடிய பாட்டு. காதலித்தாள் ஆனந்தம், கண்ணடித்தாள் ஆனந்தம், சத்தமின்றி முத்தம் தந்தால் கோடி கோடி ஆனந்தம். அப்படின்னு அந்த பாடல் வரிகள் வந்து வரும். ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டா வந்து எனக்கு பட்டுச்சு. இந்த பாட்டை அடிக்கடி நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இந்த பாட்டை வந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த பாடலோட வரிகள் வந்து வைரமுத்து அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காரு. பரணி அவர்கள் வந்து மியூசிக் பண்ணி. தான் வந்து
RS வெங்கடேஷ் அவர்களோட இயக்கத்தில் அற்புதம் அப்படிங்கிற குணால் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. அனு பிரபாகர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த படத்துல வந்து லீட் ரோல்ல வந்து ஃபீமேலுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து சிவா அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கு, ஒரு அருமையான காதல் பாடல் இருக்கு. இந்த பாட்டை வந்து நம்ம இப்பயுமே நான் கேட்டிருக்கேன். பட் ஆனா இந்த பாட்டும் வந்து அந்த நேரத்துல ஒரு அண்டர் ரேட்டட் சாங்கா தான் வந்து என்னால வந்து பார்க்க யாருமே பெருசா அந்த பாட்டை வந்து கண்டுக்கல. பட் இப்ப நிறைய ரீல்ஸ் இதுல எல்லாம் அந்த பாடல் வந்து நான் கேட்க முடியும். அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையான பாட்டா வந்து இருக்குங்க. சித்ரா மேம் அவர்களும் உன்னிகிருஷ்ணன் சார் அவர்களும் வந்து பாடியிருப்பாங்க. நீ மலரா மலரா மலரானால் எந்தன் பேரை பூவாசம் அப்படின்னு அந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும். மலரா மலரா மலரானால் எந்தன் பேரை பூவாசம், நீ மழையா மழையா மழையானால் எந்தன் பேரை மண்வாசம், ஒரே சுவாசமே ஜோடி ஜீவன் வாழுமே, உயிரே உயிரே பிறந்தாயே எனக்காய் பிறந்தாயே அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வரும். ரொம்ப ஒரு ஃபீல் குட் சாங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாடலுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. வந்து 2002 வருடம் நம்ம வசந்த் சார் அவர்களோட இயக்கத்துல ஒரு திரைப்படம் வந்து வெளியானுச்சு, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு. அந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மியூசிக் டைரக்டர்களை வந்து அறிமுகப்படுத்தினாரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வசந்த் சார் அவர்கள். அதுல வந்து நிறைய பாடல்கள், நல்ல பாடல்கள் இருக்கு. நம்ம சிங்கர் சீனிவாஸ் அவர்களும் ஒரு இசையமைப்பாளரா அறிமுகமானது வந்து அந்த படத்துலதான். இனிதாக நான் இல்லை இது போல ஏன் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டுக்கு வந்து அவர் தான் மியூசிக்கு. இப்ப நான் சொல்ல போறது அந்த பாட்டு கிடையாது, யாமினி யாமினி அப்படின்னு ஒரு பாட்டு. அரவிந்த் சங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இசை அந்த பாட்டுக்கு வந்து பண்ணியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டா இருக்குங்க. அதுல வர அந்த பேக்ரவுண்ட்ல அந்த மியூசிக்லாம் வந்து ரொம்ப புதுமையா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஷாம் அவர்கள் தான் அந்த படத்துல ஹீரோ, நம்ம ஸ்னேகா அவர்கள் வந்து ஹீரோயின். அந்த படம் பெருசா போகல, பட் பாடல்கள் எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும். அந்த படத்துலதான் வந்து அந்த நம்ம ரமேஷ் விநாயகம் சொன்னல அவரும் வந்து அறிமுகம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பாட்டு வந்து அதுல பண்ணியிருப்பாரு. 5 மியூசிக் டைரக்டர்கள்ல அவரும் ஒரு யாமினி யாமினி என் காதலி யாரடி என்னிடம் என்னிடம் சொல்லடி என் காதலி அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும். அதுல வந்து இடையில வந்து அந்த சரணம் பல்லவி இதெல்லாம் சரணம்லாம் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய வரிகள் வந்து நல்லா இருக்கும். அது வந்து அது ஒரு டோன் இப்படி ஒரு மாதிரியா வந்திருக்கும். நம்ம ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாங்க. ஹரிஷ் ராகவேந்திரா அவர்களுக்கே வந்து தனியா ஒரு வீடியோ நான் போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவர் குரல்ல வந்து ஏதோ ஒரு அந்த ஒரு நளினத்தன்மை வந்து எனக்கு தோணுச்சு. அது வந்து நீ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பாட்டும் ரொம்ப அற்புதமான பாட்டு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் கேட்டு பாருங்க, ரொம்ப நல்ல பாட்டு. இப்ப நான் சொன்ன இந்த 4 பாட்டையுமே நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசே ஒரு மாதிரியா ஃப்ரீயான மாதிரி இருக்கும். உங்களுக்கு பழைய நினைவுகள் இருந்துச்சுன்னா அந்த நினைவுகள்லாம் வந்து போறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஏதாவது நினைவுகள் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நிலவுக்கு பின்புறம் அவள் புகைப்படம் இருக்குமோ, என்னவள் சுவாசத்தை சுமந்து போகும் இளம் தென்றலை, என்னவள் என்பவள் யார், என்னவள் என்பவள் யார்.